ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 26. அதன் பின் அவரவர் அறைக்கு அனைவரும் எழுந்து தயாராக செல்ல தன் அறைக்குள் நுழைந்த அவி அங்கு சஞ்சனா உறங்காமல் கோபமாக எதிரில் இருந்த சுவரை முறைத்து கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு, நீ தூங்கலையா என்றான். எப்படி தூங்க முடியும்? இவ்வளவு காலையிலேயே இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தா எப்படி தூங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம் என சிடுசிடுத்தவளை சங்கடமாக பார்த்தவன், அண்ணா இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அதான் என்று தயக்கமாக இழுத்தான். அண்ணா அண்ணா, உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இதை தவிர வேற எதுவுமே பேச தெரியாதா? எப்ப பேசினாலும் அண்ணா, எதை பத்தி பேசினாலும் அண்ணா. அப்படி என்ன உங்க அண்ணா வானத்துல இருந்தா குதிச்சிட்டாரு என்று ஆதியின் மேல் இருந்த தன் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியாமல் வார்த்தைகளில் அவியிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. அவளின் இத்தகைய திடீர் கோபத்திற்கான காரணம் புரியாமல் திகைத்தவன், என்னாச்சு சஞ்சு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிற? தூக்கம் கலைஞ்சு போச்சா, இல்ல தலை வலிக்குதா? உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா என்று அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தவனின் கையை தட்டிவிட்டு முறைத்தாள் சஞ்சு. இல்லடா, இத்தனை மாசம் கழிச்சு அண்ணா வந்திருக்காரு, அதுவும் அன்னிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற, அதான் எல்லாரும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் என அவளின் முகத்தை பற்றியவாறு சமாதானம் செய்ய, அப்போதும் கோபம் தீரவில்லை என்றாலும் வேறு எதுவும் பேசாமல் சஞ்சனா முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்னாச்சுடா சஞ்சு, மூட் அவுட்டா என அப்போதும் அன்போடு அவி கேட்கவும், ஏதோ ஒரு கோபத்தை கொண்டு வந்து இவனிடம் காட்டி என்ன ஆகப் போகிறது என்பது போல எண்ணியவள், ஒன்னும் இல்ல என தலையசைக்கவும், சரி எல்லாரும் வெளியில கிளம்பலான்னு பிளான் போட்டு இருக்கோம், எழுந்து ரெடியாகு என்றான் அவி. இதை கேட்டவுடன் கோபமாக திரும்பி சஞ்சனா முறைக்கவும், அன்னிக்கு பர்த்டே இல்லையா, அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே போய் வரலாம்னு என அவி இழுக்கவும், அவளுக்கு பர்த்டேனா அவ போறா, நாம எதுக்கு என்றால் பல்லை கடித்தபடியே சஞ்சனா. இல்லடா, இங்க யாரும் அப்படி நம்ம தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து போகத்தான் பிளான் என்றான் அவளுக்கு புரிய வைக்கும் குரலில் அவி. என்ன இது, எல்லாத்துக்கும் கும்பலாவா போவாங்க, கொஞ்சம் கூட பிரைவசி கிடையாதா, என்ன குடும்பம் இது என சட்டென சஞ்சனா சொல்லிவிடவும் அவியின் முகம் நொடியில் மாறி போனது. அதை உடனே கவனித்து விட்டிருந்தவளும், நீங்களே சொல்லுங்க, உங்க அண்ணாவே இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள தனியா விடாம நாமளும் கூட போகலாம்னு சொல்றீங்களே, அவங்களுக்கும் பிரைவசி வேணும் தானே என அவர்களுக்காகவே பேசுவது போல சஞ்சனா சட்டென மாற்றி கூறவும் அவியின் முகம் மலர்ந்து போனது. ஓ, இதுதான் விஷயமா? இந்த பிளானை சொன்னதே அண்ணாதான். அண்ணாவும் சரி, நானும் சரி, எப்பவும் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். நம்ம குடும்பத்தை தவிர்த்துட்டு அப்படி என்ன நமக்கு சந்தோஷம் இருக்க போகுது, நீயே சொல்லு என்று அவளின் தலையை செல்லமாக கலைத்தவாறே எழுந்து நின்றவன், முதலில் நான் குளிச்சுட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, பிறகு நீ ரெடியாகு, சரியா என்று விட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள அவன் சென்ற திசையையே முறைத்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. காலை உணவு தயாரிக்க வேண்டிய வேலை இல்லாததால் தனா தன் அறைக்கு வந்து தயாராக முயல அவளின் முன் ஒரு சின்ன பார்சலை நீட்டினான் ஆதி. என்ன என்பது போல அவனை புரியாமல் பார்த்தவள் அதை வாங்கி பிரிக்க, அதற்குள் ஊதா நிற டிசைனர் சேலை இருந்தது. அந்த சேலையையும் அதன் அழகையும் கண்டு விழிகளை விரித்தவளின் கரங்கள் அவளின் அனுமதி இல்லாமலேயே சேலையை வருடி கொடுக்க, அதன் மென்மையே சேலையின் மதிப்பை கூறியது. அவளின் செயல்களையே பார்த்து கொண்டிருந்தவன், பிடிச்சிருக்கா என்றான் ஒரு மாதிரியான குரலில் ஆதி. இத்தனை மாதங்களாக அவளுள் இருந்த கலக்கத்தையும் குழப்பத்தையும் இங்கு வந்த சில மணி நேரங்களில் அவளிடம் இருந்து துடைத்து தூர எரிந்திருந்தவனின் நினைவில் விழிகள் லேசாக கலங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்
ஆம் என்பதைப் போல இதழ் கடித்தவாறு தலையசைத்தாள் தனா. அவள் பற்களுக்கு இடையில் சிக்கியிருந்த இதழை தன் பெருவிரல் கொண்டு மெல்ல விடுவித்தவன் இன்னும் கொஞ்சம் தனாவை நெருங்கி நின்று, பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் என்றான் லேசான கரகரப்பான குரலில். அதில் இப்போதுதானே இதற்கு பதிலளித்தோம் என்பது போல தனா விழிகளை உயர்த்தவும், அதே நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வையில் இருந்த பொருளை கண்டு விழிகளை தழைத்து கொண்டவளுக்கு சட்டென பதில் வரவே இல்லை. அதில் மீண்டும் அவளை கொஞ்சம் நெருங்கி நின்றவன், பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் என்றான் கிசுகிசுப்பான குரலில் ஆதி. இப்போது விழிகளை மூடிக்கொண்டவள் அவனை நிமிர்ந்தே பார்க்காமல் ஆம் என்பது போல தலையசைக்க, அவளின் முகத்தை தன் இரு கரங்களிலும் தாங்கியவன், நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே என்றான் அதே போன்ற கிசுகிசுப்பான குரலில். அதில் விழிகளை திறந்தவளின் முகத்திற்கு வெகு அருகில் ஆதியின் முகம் தெரிய அவளுக்கு வார்த்தைகள் வராமல் தடுமாறியது. ஆனாலும் நீ கேட்காமல் விடமாட்டேன் என்பது போல தன்னையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவனை ஒரு முறை விழிகளை உயர்த்தி பார்த்தவள், எனக்கே தெரியும் என்றிருந்தாள். என ஒரு மாதிரி ராகமாக இழுத்து உல்லாச புன்னகையோடு கேட்டவனின் முன் நிற்க முடியாமல் அங்கிருந்து வேகமாக விலக முயன்றவளை அப்படியே விட முடியாமல் வேகமாக இழுத்து இறுக்கமாக அணைத்து அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்திருந்தான் ஆதி. ஆதியின் இந்த திடீர் செயல் அவளை தடுமாற செய்ய அப்படியே அசைவின்றி அவன் கைகளுக்குள் நின்றிருந்தாள் தனா. சில நொடிகளுக்கு மட்டும் அப்படியே அவளின் கழுத்து வளைவில் புதைத்திருந்தவன் சட்டென அவளிடம் இருந்து விலகி அழுத்தமாக தனாவின் நெற்றியில் ஒரு இதழொற்றலை நிகழ்த்திவிட்டு, ரெடி ஆயிட்டு வா என்றான் லேசான கரகரப்பான குரலில். அதில் அவனையே புரியாமல் ஒரு பார்வை பார்த்தவள் அமைதியான தலையசைப்போடு அங்கிருந்து நகர தன் தலையை கோதியவாறே ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய ஆதி வெளி காற்றை சுவாசிக்க வேண்டி பால்கனி கதவை திறந்து கொண்டு சென்று அதன் பிடியை இறுக பிடித்தவாறே விழிகளை மூடி நின்றுவிட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் தனா தயாராகி வெளியில் வரவும் அவளை கண்டு இமைக்க மறந்து நின்றிருந்தான் ஆதி. அந்த சேலையில் அத்தனை அழகாக இருந்த தன் மனையாளை கண்டவனின் விழிகள் அவள் மேல் உரிமையாக வலம் வர தனாவால் தான் அந்த விழிகளின் அத்துமீறலை கொஞ்சமும் ஏற்க முடியாமல் போனது. அதில் அவன் முன் இயல்பாக நிற்க முடியாமல் தடுமாறியவள், நான் கீழே போகட்டுமா என காற்றாகி போன குரலில் கேட்கவும், என்ன அவசரம், இரு நானும் ரெடியாகி வரேன், 2 பேரும் சேர்ந்தே போலாம் என்றான் ஆதி. அவன் தன்னையே அப்படி பார்த்து கொண்டு நிற்காமல் அங்கிருந்து விலகி சென்றதே அப்போதைக்கு தனாவுக்கு போதுமானதாக இருக்க அவளும் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றியவாறே சென்று பால்கனியில் நின்றாள் தனா. சில நிமிடங்களிலேயே ஆதியும் தயாராகி வர அவனின் அரவத்தில் திரும்பி பார்த்தவளும் சற்று முன் ஆதி எப்படி இமைக்க மறந்து நின்றிருந்தானோ அதே போல அப்படியே நின்றுவிட்டிருந்தான் தனா. இவள் அணிந்திருந்த அதே சேலை நிறத்தில் சட்டை அணிந்து பீச் நிற பேண்ட் கூலஸை சட்டையின் முன்பகுதியில் சொருகியவாறே வந்தவன், கீழே போகலாமா என கேட்டுக்கொண்டே நிமிர்ந்த போதே தனாவின் பார்வையை கண்டான் ஆதி. அவளின் பார்வையில் உல்லாசமான மனநிலைக்கு மாறியவன், எப்படி இருக்கு, ஓகேவா என தன்னையே சுட்டி காட்டியதோடு நின்ற இடத்திலேயே ஒரு முறை சுற்றியும் காண்பித்தான் ஆதி. அதில் வழக்கம் போலவே உங்களுக்கு என்ன என்ற பதில்தான் தனாவிடம் இருந்து வந்தது. இதில் தன் அருகில் வந்தவளை அப்படியே பிடித்து அவள் இடையில் கை கொடுத்து தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டவன், நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே ஸ்வீட்டி என்றான் ஆதி. அதில் மற்றது எல்லாம் மறந்து, என்னது ஸ்வீட்டியா, இது என்ன புதுசா என விழிகளை விரித்தவளின் பாவனையில் மயங்கியவன், நேத்துதான் தெரிஞ்சது நீ எவ்வளவு ஸ்வீட்டுன்னு, அதான் என ஒரு மாதிரியான குரலில் கூறியவாறே அவளின் அந்த விரிந்த விழிகளில் துவங்கி மெல்ல குட்டி குட்டி முத்திரைகளை பதித்து கொண்டே வந்தான் ஆதி. அவன் சொன்ன பாவனையிலும் ஆதியின் செய்கையிலும் மெல்ல மயங்க துவங்கிய மனதோடு விழிமூடி ஆதியின் கரங்களுக்குள் நின்றிருந்தாள் தனா. அவளின் நிலையை ரசித்தவாறே, என்ன எப்போ கேட்டாலும் இப்படியே பதில் சொல்ற, நீ என்ன நினைக்கிறேன்னு தான் நான் கேட்டேன் என்றான் ஆதி. அப்போதும் தனா அமைதியாக இருக்க, இப்போ இதே கேள்விய நீ என்ன பார்த்து கேளேன் என்றான் ஆதி. அதில் புரியாமல் தனா விழிகளை உயர்த்தவும், நீ எப்படி இருக்கன்னு கேளு என ஆதி எடுத்து கொடுக்கவும்
அவன் சொன்ன விதத்தில் புன்னகையும் நாணமும் போட்டி போட முகத்தை தழைத்து கொண்டவள், நான் எப்படி இருக்கேன் என்று காற்றாகி போன குரலில் கேட்க, பா அப்படி இருக்க என்றான் ரசித்து உணர்ந்து விழிகளை மூடியவாறே ஒரு மாதிரியான ரசனை குரலில் ஆதி. இதில் அவனின் குரலிலும் பாவனையிலும் விழிகளை உயர்த்தியவள், ஒருவேளை அந்த படத்துல விஜய் சேதுபதி சொல்றது போல சொல்றாங்களோ என சந்தேகமாக பார்க்க, ஆனால் அதற்கு நேர்மாறான ரசனையோடு ஆதியின் முகமும் விழிகளும் இவளையே பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டு தடுமாறித்தான் போனாள் தனா. ஆனால் அந்த சில நொடி பார்வையிலேயே அவள் மனம் செல்லும் போக்கை கண்டு கொண்டிருந்தவன் சப்தம் போட்டு சிரித்தவாறே, நிஜமா நான் அப்படி சொல்லல ரணி, நீ எப்படி இருக்கேன்னா சும்மா அப்படி இருக்க என்றான் ரசனையான குரலில் ஆதி. அவனின் குரலில் இருந்த பேதம் புரிய, நான் கீழே இருக்கேன் என அதற்கு மேல் அவனிடம் அப்படி சிக்கி தவிக்க முடியாமல் கூறிய தனா அங்கிருந்து விலகி செல்ல முயல, போதும் நீ ஓடினதெல்லாம், என் கூட வா என்று அவள் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டவன் தனாவையும் அழைத்து கொண்டு கீழே இறங்கி வந்தான் ஆதி. அதே நேரம் அவியும் அபியும் கீழே காத்திருக்க, இவர்களுக்கு முன்னால் படிகளில் இறங்கி கொண்டிருந்த சஞ்சனாவின் செவிகளில், உங்க ஆதி அண்ணாவுக்கு தனாவை எவ்வளவு பிடிக்கும்னு இப்போவாவது உனக்கு புரியுதா அபி? நீ தான் இதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டு இருந்த. இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ, தனாவை சரியா நடத்து என்றார் காஞ்சனா. இந்த வார்த்தைகள் செவியில் விழுந்த நொடி பற்களை கடித்தவாறே திரும்பி பார்த்த சஞ்சனாவிற்கு அவர்களின் இணைந்த கைகளும் முகம் கொள்ளா புன்னகையோடு இருவரும் ஏதோ மெல்ல பேசியபடியே இறங்கி வருவதும் தெரிய, விறுவிறுவென சென்று வெளிவாயிலுக்கு அருகில் நின்று கொண்டாள் சஞ்சனா. அவளின் இந்த செயல்கள் எல்லாம் ஏன் எதற்கு என புரியாவிட்டாலும் ஏதோ கோபத்தில் இருக்கிறாள் என்பது வரை புரிய, இப்போது பேசி மேலும் பிரச்சனையாக்காமல் பிறகு வீடு வந்து விசாரித்துக் கொள்வோம் என அவியும் அமைதியாக இருந்து விட்டான். முதலில் கோவிலுக்கு சென்று அங்கு தனாவின் பேரில் அர்ச்சனைக்கு கொடுத்துவிட்டு காத்திருக்க, அன்று கோவிலில் மிதமான கூட்டம் இருக்க, இவர்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் திருமண பத்திரிகை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்ததால் இவர்களின் பூஜை சற்று தாமதமானது. அதை புரிந்து கொண்டு காத்திருந்தவர்களும் கிடைத்த இடைவெளியில் சர்வ அலங்காரத்தோடு இருந்த அம்மனையே மனம் நிறைய பார்த்தபடி நின்றிருந்தனர். அதே நேரம் இவர்களின் எதிர்பக்கமாக நின்றிருந்த ஒரு புதுமண தம்பதிகள் அங்கும் ஒருவரை ஒருவர் நெருங்கி நின்றவாறே ஏதோ பேசிக்கொண்டு இருக்க, அந்த மணமகன் பெண்ணின் காதில் ஏதோ சொல்ல அவள் முகம் வெட்கத்தில் சிவப்பதையும் அப்போது தன் கணவனை கண்டிப்பான பார்வை பார்ப்பதுமாக இருக்க, இதையெல்லாம் கண்ட தனாவுக்கு அப்போதே காலை அவள் யோசனை செய்த விஷயம் நினைவுக்கு வந்தது. இதில் அந்த ஜோடி கொஞ்சமும் இடைவெளி இல்லாமல் ஒருவரை ஒருவர் நெருங்கி நின்றிருந்ததில் அந்த மணமகனின் கை அந்த பெண்ணின் இடையில் அடிக்கடி பதிவதும் அதை அவள் லேசாக மற்றவர் அறியாமல் விலக்குவதுமாக இருப்பதைக் கண்ட தனாவின் யோசனை தீவிரமானது. ஆதி இவ்வளவு தனக்காக பார்த்து பார்த்து செய்வதில் இருந்தே அவனின் மனமும் புரிந்திருக்க, நேற்று இரவு அவன் அமைதிக்கான காரணம் மட்டும் புரியாமல் குழப்பமும் திகைப்புமாக ஆதியின் முகத்தை பார்ப்பதும் பின் பார்வையை தழைத்து கொள்வதுமாக நின்றிருந்தாள் தனா. இப்படியே தனா அவனை பார்ப்பதும் யோசனையாக முகத்தை கவிழ்ப்பதுமாக இருக்க, 2-3 முறைகள் பொறுத்து பார்த்தவன் மெல்ல அவளின் முகத்தருகே குனிந்து, கோவில வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க நீ என்றான் மற்றவர்களுக்கு கேட்காத மெல்லிய குரலில் லேசான கண்டிப்போடு ஆதி. இதில் ஆதி தன்னை எங்கே தவறாக புரிந்து கொண்டானோ என்ற பதட்டத்தோடு, இல்ல தப்பா எதுவும் பார்க்கல என பதட்டமாக தனா பேச முயலவும், அவளின் பதட்டத்திலும் பேச்சிலும் உண்டான புன்னகையோடு, நீ தப்பா பார்த்தா கூட தப்பே இல்ல, ஆனா கோவில்ல வச்சு இல்ல, புரியுதா என்றான் ஆதி. சரி என்பது போல வேகமாக தனா தலையசைக்கவும் மேலும் புன்னகை விரிய, இந்த குட்டி மண்டைக்குள்ள எதுவோ குடையுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரியா என அவள் தலையை லேசாக பிடித்து ஆதி ஆட்ட, சற்று தள்ளி நின்று இதை கவனித்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு மனம் நிறைந்து போனது. மனைவி என்ற கடமைக்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானோ என்ற ஒரு சிறு யோசனை அபியின் மனதில் நேற்று இரவு முதலே இருந்தது. இப்போது அது அப்படி இல்லை என்று தெளிவாகியதில் அவளும் இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் முகத்திலும் அத்தனை மலர்ச்சியும் புன்னகையும் இருக்க, இதை தவிர அவளுக்கும் வேறு என்ன வேண்டும்?
தன் செல்ல ஆதி அண்ணாவுக்கு அவளை பிடித்திருக்கிறது என்றால் அபிக்குமே தனாவை பிடிக்குமே. எங்கே அண்ணாவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதோ என்ற கோபம்தானே தனாவிடம் அப்படி அபியை நடந்து கொள்ள செய்திருந்தது. அதில் அபியும் அமைதியாக இவர்களையே பார்த்து கொண்டிருக்க அபி வழக்கம் போல அனைத்தையும் பார்த்தும் பார்க்காதது போல நின்றிருந்தான். இதில் எதிலும் கலந்து கொள்ள முடியாமல் முறைப்பும் விறைப்புமாக அங்கு இருந்த ஒரே ஜீவன் சஞ்சனா மட்டுமே. அடுத்த பூஜை முடிந்து பிரசாதம் வாங்கி கொண்டு அனைவரும் நகர தன் கையில் வாங்கிய குங்குமத்தை வைக்க முயன்றவாறே நகர்ந்த தனாவின் கையை பிடித்து நிறுத்தியவன் தானே அவளுக்கு நெற்றியிலும் வகிட்டிலும் குங்குமத்தை வைத்து ஹாப்பி பர்த்டே ரணி என மீண்டும் ஒரு முறை கூறவும் நெகிழ்ந்து போனாள் தனா. பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று காலை உணவை முடித்து கொண்டவர்கள் அப்படியே அங்கிருந்து வெளியே செல்ல முயல எழிலரசன் காஞ்சனாவோடு வீட்டிற்கு கிளம்பினார். மற்ற அனைவரும் அவியின் காரிலேயே செல்வது என முடிவாக அவர்கள் இருவரையும் காலையில் இங்கு வருவதற்கு புக் செய்திருந்த டாக்ஸியில் ஏற்றி அனுப்பி வைத்தான் ஆதி. அதன் பின் அவி ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்து கொள்ள வழக்கமாக இதுபோல் குடும்பமாக பயணிக்கும் போது அவியின் அருகில் ஆதி அமர்ந்து கொள்வான். ஆனால் அதை தடுப்பது போல வேண்டுமென்றே விறுவிறுவென சென்று சஞ்சனா அங்கு ஏறி அமர்ந்து கொள்ள அதை பற்றி துளியும் கண்டு கொள்ளாதது போல் ஆதி அபியோடும் தனாவோடும் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்து கொள்ள அவிக்குதான் சஞ்சனாவின் இந்த செயலில் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆதி என்ன நினைத்து கொள்வானோ என்பது போல சங்கடமாக திரும்பி அவி பார்க்க ஆதியோ விழிகளை மூடி திறந்து அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்பது போல தலையசைத்தான். அதன் பின் மாலுக்கு அழைத்து சென்று அங்கு அனைவருக்கும் ஆதி உடை எடுத்து கொடுக்க முதலில் மறுத்த அவியும் பின் ஆதியின் ஆசையை புரிந்து அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள அபியோ சொல்லவே வேண்டாம் குதித்து கொண்டு 3 உடைகளை தேர்ந்தெடுத்திருந்தாள். இதில் தயங்கியது தனாதான். யாருக்காக இதையெல்லாம் அவன் செய்கிறானோ அவள்தான் யோசனையோடு இப்போதானே எனக்கு எடுத்து கொடுத்தீங்க இன்னும் எதுக்கு என கேட்டாள். எல்லாரும் பொண்டாட்டிங்க நிறைய செலவு வைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இங்க என் பொண்டாட்டி எனக்கு செலவே வைக்க மாட்டா போலையே. எப்போ எனக்கு என் பொண்டாட்டி செலவு வைப்பான்னு நினைச்சுதான் இனி நான் ஃபீல் செய்யணுமோ என்றான் சிறு கேலியோடு ஆதி. அவன் சொன்ன பாவனையில் தனாவும் புன்னகைத்து கொண்டு அதுக்கில்ல நான் எங்க போக போறேன் எனக்கு எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு என தயக்கத்தோடு தனா இழுக்கவும் நான் பார்த்து ரசிக்கன்னு வச்சுக்கோயேன் என ஆதியிடம் இருந்து பதில் பட்டென்று வந்திருந்தது. அவன் இப்படி சொன்ன பிறகு அவளால் மறுக்கவா முடியும்? மறுப்பேதும் சொல்லாமல் தனாவும் அங்கு இருந்தவற்றை பார்க்க துவங்க இதில் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சனா. அவளை திரும்பி ஒரு முறை பார்த்த ஆதியும் நீயும் எடுத்துக்கோ என ஒரு முறைக்காக கூட அவளிடம் சென்று சொல்லவில்லை. அவியிடம் கூறியதோடு நிறுத்தி கொண்டான். அவள் நேற்று பேசி இருந்ததன் கோபம் இன்னும் ஆதியிடம் மிச்சம் இருந்தது. அவியின் மனைவியாக அவளை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதே அளவு தன் மனைவியின் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஆதியினுள் இருந்தது. அதில் அவனும் சஞ்சனாவை வற்புறுத்தாமல் போக ஒரு முறை சொல்லி பார்த்த அவியும் அவள் கோபமாக இருப்பது புரிய மீண்டும் இதையே பேசி அவள் கோபத்தை தூண்ட வேண்டாம் என்று அமைதியாகிவிட்டான். இதெல்லாம் சேர்ந்து சஞ்சனாவை கொதி நிலைக்கு கொண்டு சென்று இருந்தது. அனைவருக்கும் ஆதி எடுத்து கொடுக்கும் போது அவள் வேண்டாம் என சொன்னால் தன்னிடம் வந்து எடுத்துக்கொள்ள சொல்லி சமாதானம் செய்வான் என எதிர்பார்த்திருந்தவளுக்கு ஆதியின் இந்த பாராமுகம் வெறுப்பை உண்டாக்கியது. அதன் பின்னே அங்கேயே இருந்த ஒரு நகை கடைக்கு தனாவை அழைத்து சென்றவன் அவளுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி பரிசளிக்க இவனின் இத்தனை பரிசை ஒரே நாளில் தாங்க முடியாமல் திணறி போனாள் தனா. அச்சோ எதுக்கு இவ்வளவு எல்லாம் செலவு பண்றீங்க என்று ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் தனா கேட்டே விட அவனவன் கல்யாணம் பேசி முடிச்சதுல இருந்து பரிசா வாங்கி குவிக்கிறான். ஆனா எனக்கு அப்போ எல்லாம் வருமானம் இல்லை. இப்போதான் கொஞ்சமா சம்பாதிக்கிறேன். இதுல கூட உனக்கு செய்யக்கூடாதா என்ன என்று ஆதி கூறவும் அந்த குரலில் இருந்த வருத்தம் புரிய அவன் கரங்களை அழுத்தமாக பிடித்து நீங்க என்ன வேணுமானாலும் செய்யுங்க நான் உங்களை கேள்வியே கேட்க மாட்டேன் என்றாள் தனா. அச்சச்சோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன செஞ்சாலும் வேடிக்கையும் பார்க்க கூடாது. தப்பு செஞ்சா என் சட்டையை பிடிச்சு கூட நீ கேள்வி கேட்கலாம். அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி என் வருமானம் என்ன செலவு எவ்வளவுன்னு எல்லாமே உனக்கு தான் தெரியணும்.
இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் உனக்கும் நல்லது. புரியுதா? இத பற்றி எல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வந்த வேலைய பார்ப்போம் என்றவன் அவளுக்கு பிடித்தது போல வாங்கி கொடுக்க, அபி இந்த முறை பங்குக்கு எல்லாம் வரவில்லை. இதுவே ஆதி அபி மட்டும் வந்திருந்தால் நிச்சயம் சண்டைக்கு வந்திருப்பாள். ஆனால் ஆதி தனாவின் பிறந்த நாளுக்கு செய்வது புரிய, தனக்கும் பிறந்த நாள் வந்தால் ஆதி அண்ணா கண்டிப்பாக இதேபோல் செய்வான் என்ற எண்ணத்தோடு அமைதியாக இருந்து விட்டாள் அபி. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சஞ்சனா இங்கு தான் ஒரு பெரும் தவறை செய்தாள். அபியிடம் இருப்பது பாசத்தில் உண்டாகும் சின்ன கோபமும் உரிமை உணர்வுமே தவிர அவளிடம் பொறாமை இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் மெல்ல அவள் அருகில் நெருங்கி அமர்ந்து, பாத்தியா, இதுதான் உன் ஆதி அண்ணா. கல்யாணமான உடனே எப்படி மாறிட்டாரு பாத்தியா? பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு இப்படி திடீர்னு சர்ப்ரைஸா வீட்ல இருக்கும் யாருக்கும் சொல்லாம வர்றது, அவளுக்கு பரிசா வாங்கி குவிக்கிறதுன்னு, அப்பா, என்னமோ ஊர்ல இல்லாத பொண்டாட்டிய கட்டின மாதிரி தான் ஓவர் சீன். ஏன், உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாரா? நீதான் எங்க அண்ணன்னு ஓவரா தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க. அவருக்கு இனி நீ எல்லாம் 2ஆம் பட்சம்தான் என அபிக்கு தனாவின் மேல் இருக்கும் வெறுப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள எண்ணி தூண்டி விடுவது போல பேசினாள் சஞ்சனா. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக சஞ்சனாவின் பேச்சில் சில சஞ்சலங்களை உணர்ந்து கொண்டிருந்த அபிக்கு சஞ்சனாவின் இந்த பேச்சும் குணமும் முகத்தை சுளிக்க செய்வதாக இருந்தது. அதில் அவளை ஒரு மாதிரியாக திரும்பி பார்த்தவள், போன வாரம் நீங்களும் அவி அண்ணாவும் கூட எங்கேயோ வெளியே போயிட்டு நிறைய பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. அப்போ கூட நீங்க எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. அன்னைக்கும் நான் உங்களை எதுவும் கேட்கல, சண்டையும் போடல, ஞாபகம் இருக்கா என்றால் ஒரு மாதிரியான குரலில் அபி. இதில் சட்டென சுதாரித்து கொண்ட சஞ்சனா, அச்சோ இல்லடா அபி, அன்னைக்கு உனக்கும் சேர்த்து தான் நான் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன் சைஸ் அங்க கிடைக்கல. அப்புறம்தான் உங்க அண்ணா நாம வேற இடத்துல வாங்கி கொடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அப்புறம் அப்படியே மறந்துட்டேன் என்று அவசரமாக சமாளிக்க முயன்றாள். நீங்க வாங்கிட்டு வரலங்கிறதெல்லாம் என் பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன தேவை, எப்போ தேவைன்னு பார்த்து பார்த்து செய்ய எங்க அண்ணனுங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் திடமான குரலில் அபி.